ஆபாசமான வீடியோவை பார்க்கிறார், ஆபாசமான செயலில் ஈடுபடுகிறார், யாரும் இல்லாத பொழுது தகாத சுய இன்பத்திலே ஈடுபடுகிறார் என்றால் அதற்கெல்லாம் காரணம் என்ன? திருமணத்தை கஷ்டமாக காட்டியிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று சொல்லப்பட வேண்டும். அதுக்கு மேலாக இந்த பழக்கத்துக்கு அடிமையானால் திருமணம் தேவையில்லை. அவர் மன உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு திருமணம் முடிந்தாலும் தன்னுடைய பெண்ணோடு தன்னுடைய மனைவியோடு ஒழுங்காக தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கு அவர் பலவீனப்பட்டு இடை நடுவே ஓரிரண்டு மாதங்களில் டிவோர்ஸ் ஏற்படுகிறது. வெளியே சொல்லாமல் சில பெண்கள் தண்ணீரோடு விடைபெற்று செல்கிறார்களே, காரணம் என்ன? இது ஒரு காரணம். அடிமையாகி சுய இன்பத்துக்கு அடிமையாகி தகாத பெண்களோடு தொடர்பு வச்சு 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 கல்யாண வாழ்க்கையில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள். பெண்கள் திட்டினா பெண்கள் நரகத்துக்கு போறாங்க திட்ட தருகிற ஆளுங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெண்களுடைய கண்ணீர்களை உடைக்க தெரியாமல் போய்விட்டது. 100க்கு 10-20 விதமான பெண்கள், அதாவது 3 மாசம் 4 மாசம் டிவோர்ஸ். யார்கிட்ட போய் சொல்றது? எந்த கணவனுக்கு ஆண்மை இல்லை, என்னுடைய கணவன் அதாவது உடல் உறவை என்னை திருப்திப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார் என்று ஒரு மனைவி எப்படி போய் சொல்வார்? அவர் மிருகம் இல்லை, மனிதன். அவளுக்கும் ஆசை இருக்கிறது, உங்களுக்கும் ஆசை இருக்கிறது. உங்களுடைய ஆசைகளை வேகமாக தீர்த்துவிட்டு அவளை ஒரு அறக்கட்டையை போல் படுக்க வைப்பதிலே உறங்க வைப்பதிலே என்ன இன்பம் இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை இப்படி சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும், இப்படி புரிய வேண்டும். சில ஆண்களுக்கு பெண்கள் என்றே பயம். அவர்கள் நரகவாதி, ஃபித்னா. ஆண்கள் எல்லாம் சொர்க்கவாதிகளா? அன்புக்குரிய சகோதரிகளே, நரகத்துல பெண்களை பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா. அவங்க நன்றி கெட்டவர்கள். அப்ப ஆண்கள் நன்றி கெட்டவராக இருந்தா சொர்க்கம் போவாங்களா? அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் நன்றி கெட்டவன் என்று. அந்த நன்றி கெட்ட குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அப்படி சொன்னாங்களே தவிர ஆண்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களும் நரகத்துக்கு தான் செல்வார்கள், அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். பெண்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தால் அவங்க நரகத்துக்கு செல்வாங்க, ஆண்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தால் அவங்க நரகத்துக்கு செல்வாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று திருமண வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாத அளவு ஆபாச வீடியோக்களுக்கு அடிமை. அதே போன்று தகாத பெண்களோடு தொடர்பு, தகாத செயல்பாடுகள், அதிலே ஈடுபாடு. அதே போன்று சினிமா, ஆடல், பாடல், கூத்து, கும்மாளம், ஆபாசம், விரசம், இதோடு சம்பந்தப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை இது? அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் பெண் பிள்ளைகளை, உங்கள் ஆண் பிள்ளைகளை பராமரித்து ஒரு வயது வந்து அந்த பிள்ளைக்கு நீ போதியோட சம்பாதிக்கிறியா, எனக்கு தரட்டியும் பரவாயில்ல, உன்னை நீ பாதுகாத்துக்கொள், உன் கற்பை நீ பாதுகாத்துக்கொள். 3 பேருக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே ஒன்றுதான், நான் என்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி நிக்காஹ் செய்கிற ஒரு மனிதன்.